8th students take course science book. All 8th students take course science book. Take page number 5. Take page number 5. Difference between the plane angle and solid angle. Difference between the plane angle and solid angle. Plane angle and solid angle. That is a plane angle தலக்கோணம், சாலிட் ஆங்கிள் திண்ம கோணம், இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? ஃபர்ஸ்ட், angle between the intersection of two lines or planes. Yes, plane angle, the angle forms between the interaction of two lines, but in solid angle between interaction of three or more plane at a common point. Okay, that is first difference. Second one, it is two dimensional. There it is three dimensional. லிசன் ஆல் ஆஃப் யூ. இரண்டு கோடுகள் வெட்டிக்கொள்வதால் உருவாகக்கூடிய கோணம் தான் என்னது? தலக்கோணம். மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டிக்கொள்வதால் அதனால் உருவாகும் கோணம் திண்ம கோணம். ஓகே, இட் இஸ் டூ டைமென்ஷனல், இரு பரிமாணம் கொண்டது. தேர் இட் இஸ் த்ரீ டைமென்ஷனல், முப்பரிமாணம் உடையது. த யூனிட் இஸ் ரேடியன். ஓகே, பிளேன் ஆங்கிள் யூனிட் இஸ் ரேடியன், சாலிட் ஆங்கிள் யூனிட் இஸ் ஸ்ட்ரேடியன். ஓகே children. Okay, now you look at clock, ancient clock. Ancient clock. Clocks are used to measure time intervals. So many clocks were used from the ancient time. Scientists modified the clock's mechanism to obtain accuracy. Clocks are used to measure time interval. குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடிகாரங்கள் பயன்படுகின்றன. So many clocks were used from the ancient time. பல்வேறு விதமான கடிகாரங்கள் பண்டைய காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எஸ், ஆல்ரெடி we know our ancient people they used sundial and also sun clock. Yes, scientists modified the clock's mechanism to obtain accuracy. ஸோ துல்லியமாக காலத்தை கணக்கிடுவதற்காக சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடிகாரம் செயல்படும் முறைகளில் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளனர். ஓகே, we will see that. Now you see this is ancient clock. This is ancient clock. Now you look at this one. Look at this. Types of clocks based on display. காட்சியினுடைய அடிப்படையில் இரண்டு வகைகள், கடிகாரத்தினுடைய இரண்டு வகைகள். Listen, first analog clock. Analog clock. Second digital clock. Analog clock, you see this is analog clock. Yes, have you seen this one? We are using this clock. Yes, it looks like a classic clock. It looks like a classic, ஒரு பாரம்பரியமான கடிகாரங்களை ஒத்திருக்கின்றன. It looks like a classic clock. It has three hands to show the time. Listen, you can see three hands are there. Three hands are there. இதற்கு மூன்று குறிமுள்கள் இருக்கின்றன. Listen, first hours hand அப்படின்னா மணிமுள். ஓகே, மணியை குறிப்பிடுவது, மணியை காட்டும் முள், மணிமுள். இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்கும். இட் ஷோஸ் அவர். இதுதான் எதை காட்டுகிறது? கடிகாரத்தில் உள்ள மணியை காட்டுகிறது. தென் மினிட்ஸ் ஹேண்ட், இது நிமிடத்தை காட்டும் முள். நிமிடத்தை காட்டும், முதல்ல நம்ம பார்த்தது மணியை காட்டும் முள், இது நிமிடத்தை காட்டும் முள். இட் இஸ் எ லாங் அண்ட் தின், ரொம்ப தின்னாக இருக்கும். இட் ஷோஸ் மினிட், இது நிமிஷத்தை காட்டுகிறது. நெக்ஸ்ட் செகண்ட்ஸ் ஹேண்ட், வினாடி முள். இட் இஸ் வெரி லாங் அண்ட் வெரி தின், இட் ஷோஸ் செகண்ட். இது ரொம்ப நீளமாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப மெல்லீஸாக இருக்கும். இது வினாடியை காமிக்கக்கூடியது. இட்ஸ் மேக்ஸ் 1 ரொட்டேஷன் இன் 1 minute அண்ட் 60 ரொட்டேஷன் இன் 1 hour. ஒரு டைம் அது ஒன் ரொட்டேஷன் ஒரு 12 ஆரம்பித்து மறுபடியும் 12க்கு போச்சுன்னா அதுதான் என்னது 1 minute. அடுத்து 60 ரொட்டேஷன் அப்படி பண்ணிச்சுன்னா அப்படி இத்தனை முறை ஒரு வினாடிக்கு ஒரு லிசன் ஒரு மினிட்டுக்கு 60 முறை சுற்றி வரும், அப்படி தானே? அதே இது 60 ரொட்டேஷன் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் 1 hour. ஒரு வினாடிக்கு 60 முறை என்ன 1 second is equal to 1 minute is equal to 60 second. 1 minute is equal to 60 second. In 1 hour it takes 60 rotation. In 1 hour it takes, ஒரு மணிக்கு 60 முறையும் கடிகாரத்தை என்ன செய்யும்? சுற்றி வருகிறது. ஒரு முறை மணிக்கு 60 முறையும் என்ன செய்கிறது? கடிகாரத்தை சுற்றி வருகிறது. ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை, ஒரு மணிக்கு 60 முறையும் கடிகாரத்தை என்ன செய்கிறது? சுற்றி வருகிறது. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கிளாக் அப்படின்னா
எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். You see this one, digital clock, எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். You see here, a digital clock displays the time directly. இது நேரத்தை நேரடியாக என்ன செய்கிறது, காட்டுகின்றன. ஓகே, இட் ஷோஸ் த டைம் இன் நியூமரல்ஸ் ஆர் அதர் சிம்பிள்ஸ். இது நேரத்தை எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ என்ன செய்கின்றன, காட்டுகின்றன. எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ. தென் இட் மே ஹாவ் எ 12 hours to 24 hours டிஸ்பிளே. 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்தையும் காட்டும் வகையில் என்ன செய்யப்படுகின்றன, வடிவமைக்கப்படுகின்றன. Now recent clocks are showing, தற்கால கடிகாரங்கள் டேட், நாள், டே கிழமை, மந்த் மாதம், இயர் வருஷம், டெம்பரேச்சர் வெப்பநிலை. எஸ், தற்கால கடிகாரங்கள் இவை எல்லாவற்றையும் காட்டுகின்றன. ஓகே, டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். ஸோ பொதுவாக இந்த எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் மின்னியல் கடிகாரங்கள் என அழைக்கப்படுகின்றன. மின்னியல் கடிகாரங்கள், which is often called electronic clocks, digital clocks. Okay children, next you look at this is digital clock. First this is ancient clock, now this is analog clock. Okay, now we will see types of clocks based on working mechanism. Types of clocks based on working mechanism, அது செயல்படும் முறையினுடைய அடிப்படையில் இதனை கடிகாரத்தின் வகைகள் செயல்படும் முறையின் அடிப்படையில். ஓகே, ஃபர்ஸ்ட் குவார்ட்ஸ் கிளாக், தென் அட்டாமிக் கிளாக். ஓகே, குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் clock. You see, this is atomic clock, this is quartz clock. First we studied about quartz clock. These clocks are actuated by electronic oscillation which are controlled by a quartz crystal. இவை குவார்ட்ஸ் எனப்படும் ஒரு படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன. ஒரு குவார்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு மின்னணு அலைவுகள், எலக்ட்ரானிக் ஆசிலேஷன். ஓகே, இதன் மூலம் இயங்குகின்றன. The frequency of a vibrating crystal is very precise. இப்படிக அதிர்வுகளுடைய அதிர்வெண்ணு மிக துல்லியமானது. இந்த படிக அதிர்வுகளுடைய அதிர்வெண்ணானது மிக துல்லியமானது. ஸோ த குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தேன் த மெக்கானிக்கல் கிளாக். எனவே குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இயந்திர கடிகாரங்கள், மெக்கானிக்கல் கிளாக் அப்படின்னா இயந்திர கடிகாரங்கள், குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இயந்திர கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமான அளவுகளை காண்பிக்கிறது. These clocks have an accuracy of 1 second in every 10⁻⁹ seconds. These clocks, listen, இக்கடிகாரங்களுடைய துல்லிய தன்மை 10⁹ செகண்ட்ஸுக்கு செகண்ட், ஓகே, ஒரு வினாடி என்ற அளவில் என்ன செய்யப்படுகிறது, இருக்கிறது. நெக்ஸ்ட்டு atomic clock. You see, this is atomic clock. These clocks are making use of periodic vibration occurring within the atom. இந்த கடிகாரங்கள் அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. மேக்கிங் யூஸ் ஆஃப் பீரியாடிக் வைப்ரேஷன் அப்படின்னா அதிர்வுகள், சரியா? பீரியாடிக் வைப்ரேஷன் அக்கரிங் வித்தின் த ஆட்டம், அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான் அணு கடிகாரங்கள். ஓகே, தென் these clocks have an accuracy of 1 second. ஒரு செகண்டுக்கு 10⁻10 செகண்ட்ஸ் காமிக்கும். ஓகே, 10⁻13 செகண்ட்ஸ் வந்து ஒரு வினாடி, 10⁻13 அது 10⁻9 அப்படின்னா ஒரு வினாடி. ஓகே, தென் you see atomic clocks are used in global positioning system. இது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று சொன்னால், GPS அப்படின்னா பூமியினுடைய இருப்பிடம், that in full form global positioning system, பூமியினுடைய இருப்பிடங்கள், global navigation satellite system, செயற்கைக்கோள் வழிகாட்டும் பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு, தென் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ், பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு, இவற்றிலெல்லாம் இவைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் யூ see here, listen, this is Greenwich mean time. Greenwich mean time, சராசரி நேரம், கிரீன்விச்சில் உள்ள சராசரி நேரம், GMT is the mean solar time at the Royal Observatory located at Greenwich in London. இது எங்கே இருக்குது அப்படின்னா லண்டன், அதாவது கிரீன்விச் என்னுடைய லண்டன் மாநகருக்கு அருகில் இங்கிலாந்து நாட்டில்
லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும். இது வந்து ஒரு ராயல் ஆய்வு மையத்தினுடைய ஒரு நேரம். ஓகே, தென் நெக்ஸ்ட் யூ சி இட் இஸ் மெஷர்ட் அட் த லாங்கிடியூட் ஆஃப் 0 டிகிரி. இது வந்து 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் என்ன செய்யப்படுகிறது, கணக்கிடப்பட்டு வருகிறது. 0 டிகிரி கோட்டில் என்ன செய்யப்படுகிறது, கணக்கிடப்பட்டு வருகிறது. லாங்கிடியூட் ஆஃப் 0 டிகிரி. The earth is divided, listen, the earth is divided into 24 zones. 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. Each of the width of 50 degree longitude. இவற்றினுடைய இவை நேர மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவைகள் நேர மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. டைம் zone. ஓகே, லிசன். These region are called as time zone. Time difference between two adjacent time zone is 1 hour. 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி தான் என்ன அப்படின்னா 1 மணி நேரம். நல்ல கவனி. இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் மையத்தினுடைய நேரம் தான் சரியா, கிரீன்விச் சராசரி நேரம். அது வந்து 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் தான் என்ன செய்யப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது. யூ சி இட் இஸ் மெஷர்ட் அட் த லாங்கிடியூட் ஆஃப் 0 டிகிரி. அடுத்து பூமி வந்து 2 மண்டலங்களாக, இவை வந்து புவியானது 2 மண்டலங்களாக 24 மண்டலங்களாக என்ன செய்யப்பட்டுள்ளது, பிரிக்கப்பட்டுள்ளது. ஈச் ஆஃப் த வித் 50 டிகிரி லாங்கிடியூட். ஓகே, ஈச் ஆஃப் த புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகள், 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளுடைய அடிப்படையில் சரியா. டைம் சோன் அப்படின்னா நேர மண்டலங்கள். அது எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால் 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள ஒரு கால இடைவெளி தான் இது 1 hour என்று கணக்கிடப்பட்டு வருகிறது. ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். த லொக்கேஷன் ஆஃப் மிர்சாப்பூர் இன் உத்தர் பிரதேஷ் is taken as the reference longitude of the Indian Standard Time. It is located at 82.5 degree longitude. So Indian Standard Time, that is IST, is equal to GMT. That is, what is that GMT full form? Greenwich Mean Time. So here IST is equal to GMT plus 5 or 30 minutes. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்கிற இடத்துல வழியாக செல்லும் அந்த தீர்க்கக்கோடு, நம்ம இந்திய மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தீர்க்கக்கோடு அப்படின்னா அந்த 0 டிகிரி தீர்க்கக்கோட்டு வழியாக என்னும் இடத்துல அந்த தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு தான் இந்தியாவினுடைய நேரம் என்ன செய்யப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது. ஓகே, இது எந்த தீர்க்கக்கோட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் அட் 82.5 டிகிரி லாங்கிடியூட். ஓகே சில்ட்ரன். ஓகே, now we study about accuracy in measurements. அளவீடுதலில் அக்யூரசினா ஒரு சரியான தன்மை, துல்லியமான ஒரு அளவீடு அப்படி தானே. மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மெஷர்மெண்ட்டு தான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் அளவீடுகள், அனைத்து ஆய்வகங்களுக்கும் அளவீடு ஒரு அடிப்படையாக என்ன செய்கிறது, அமைகின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துறையிலையும் அளவீடுகள் என்ன செய்யப்படுகின்றன, மிக முக்கியமாக காணப்படுகிறது. அடுத்து அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது மெஷர்மெண்ட் ஆல்சோ இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் சயின்ஸ் and also other experiment. Next, the value of very measurement contain some uncertainty. ஒவ்வொரு அளவீடு சில நிலையற்ற தன்மை, uncertainty அப்படின்னா ஒரு நிலையற்ற தன்மையை என்ன செய்கிறது, கொண்டுள்ளது, ஒரு நிலையற்ற தன்மை. This uncertainty is called error. அதுதான் ஒரு பிழை. இப்போ ஒவ்வொரு அளவீடும் சில நிலையற்ற தன்மை என்ன செய்கிறது, கொண்டுள்ளது. We will study that. The difference between the real value and the observed value is called the error. ஒரு நிலையற்ற தன்மை தான் பிழை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சோதனை மூலம் கண்டறியப்பட்ட மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பு இருக்கும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரியல் வேல்யூனா உண்மையான வேல்யூ, அப்சர்வ்டு வேல்யூனா ஏதோ ஒரு சோதனை மேற்கொள்ளுகிறோம். அந்த சோதனை மேற்கொள்ளும் போது அவற்றிலிருந்து கண்டறியப்பட்ட ஒரு மதிப்பையும் இந்த உண்மையான மதிப்பிற்கும் இடையில் ஒரு வேறுபாடு இருக்குது. அதுதான் என்னதுன்னா பிழை, எரர். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு அளவீடுகள். யூ see here
Look at this, children. Look at this. You see good accuracy, good precision. Poor accuracy, good precision. Poor accuracy, poor precision. So what is that? சிறந்த துல்லியத்தன்மை, குட் அக்யூரசி, ஒரு மிகச்சிறந்த துல்லியத்தன்மைக்கு மிகச்சிறந்த நுட்பம். ப்ரிசிஷன் அப்படின்னா நுட்பம். அடுத்து புவர் அக்யூரசி அப்படின்னா குறைந்த துல்லியத்தன்மை. குட் ப்ரிசிஷன் ஆனால் சிறந்த நுட்பம். ஹியர் புவர் அக்யூரசி அண்ட் ஆல்சோ புவர் ப்ரிசிஷன், குறைந்த துல்லியத்தன்மை அண்ட் குறைந்த நுட்பம். ஸோ இன் திஸ் what we learn, look at the arrows shot by 3 person. In the first image all the arrows are hit at the center. In the second image all the arrows are hit at the same place but not at the center. It shows that first person is precise and accurate, the second person is precise but not accurate, but the third person is neither precise nor accurate. Okay, மூன்று நபர்களால் எய்யப்பட்ட அம்புகள், we are seeing that, yes, the 3 person shot the arrows. So the arrows shot by 3 person. First image shows that, or first image tells us it is the precise and accurate, the first person. The second person is precise but not accurate. இதில் எந்த மூன்று நபர்களால் ஒரு அம்புகள் எய்யப்பட்டுகிறது நம்ம படத்தில் பார்த்துட்ருக்கோம். இதில் முதல் படத்தில் 3 அம்புகளும் இந்த பாருங்கள் மையத்தை நோக்கியே என்ன செய்கிறது, எய்யப்பட்டிருக்கின்றன, அப்படி தானே. ரெண்டாவது படத்தில் இந்த 3 அம்புகளும் ஒரே இடத்துல பாருங்கள், ஒரே இடத்துல எய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது மையத்தில் இல்லை, இட் இஸ் நாட் அட் த சென்டர். ஸோ from this what we learn, முதலாவது நபர் துல்லியமாக நுட்பமாக இருப்பதை காண முடியும். இரண்டாவது நபர் துல்லியமாக இல்லை ஆனால் நுட்பமாக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆனால் மூன்றாவது நபர் துல்லியமாகவும் இல்லை நுட்பமாகவும் இல்லை. Yes or no? Then the last point, accuracy is the closeness of a measured value to the actual value or true value. துல்லியத்தன்மை என்பது ஒரு கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது. ஓகே, கண்டறியப்பட்ட மதிப்பு. நுட்பம் என்பது, லிசன், precision is the closeness of 2 or more measurement to each other. மேற்கொள்ளப்படுகிற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளன என்பதை குறிக்கிறது. ஓகே, while making measurement accuracy is always desired. எனவே அளவீடுகளை நாம் மேற்கொள்ளும் போது துல்லியத்தன்மையை நாம் விரும்புகிறோம். ஸோ the measured value should be close to the truth. இந்த அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்பிற்கு நெருக்கமாக என்ன செய்ய வேண்டும், அமைய வேண்டும். ஓகே children, now we study about approximation. What is approximation? What is the Tamil word? தோராயமாக்கல். Already you studied this in maths. Yes, you studied this in maths. Listen, while we prepare a dish, we choose the ingredients approximately. The ingredients are taken approximately. Yes, ஏதோ ஒரு டிஷ்ஷை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஏதோ ஒரு உணவை நம்ம தயாரிக்கும் போது அதை தேவையான பொருட்களை துல்லியமாக அளக்கிறது இல்லை. அது ஒரு தோராயமாக இவ்வளவு போட்டால் போதும், இவ்வளவு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா சாம்பார் பொடி இவ்வளவு, மஞ்சள் பொடி இவ்வளவு, வத்தல் பொடி இவ்வளவு அப்படின்னு ஒரு தோராயமாக நம்ம என்ன செய்கிறது, போடுறது. we do not measure them accurately always. நம்ம அதை துல்லியமாக அளவிடுவதில்லை. Similarly, இதை போல் it is not possible to see the exact value while taking measurement. இதை போல் அளவீடுகளை நம்ம மேற்கொள்ளும் போது உண்மையான மதிப்பை பெறுவது அவ்வளவு சாத்தியமில்லை. ஓகே, சில நேரங்களில் தோராயமான ஒரு மதிப்பை தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். approximate value, this approximate value. We are not taking accurate value always. On all values always. Okay, next you see approximation is the process of finding a number which is acceptably close to the exact value of the measurement of a physical quantity. தோராய முறை அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் அளவையை நம்ம அளவிடும்போது உண்மையான ஒரு மதிப்பு இருக்குல்ல, ஒரு ட்ரூ வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு க்ளோஸாக என்ன செய்யணும், இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை ஒரு மதிப்பை நம்ம என்ன செய்கிறது, கண்டறிகிறதுக்கு ஒரு வழிமுறை.
அதாவது தோராயமுறைங்கிறது ஒரு உண்மையான மதிப்பிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு மதிப்பை நம்ம என்ன செய்கிறது கண்டறியக்கூடிய ஒரு வழிமுறை, கண்டறியத்தக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இட் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர் அப்டைன் பை ரவுண்டிங் ஆஃப் எ நம்பர் டு இட்ஸ் நியரஸ்ட் பிளேஸ் வேல்யூ. ஒரு அளவிடப்பட்ட எண்ணினுடைய இடமதிப்பை முழுமைப்படுத்துவதன் மூலமாக அதனை உண்மையான மதிப்பிற்கு அருகாமையில் உள்ள எண்ணாக மாற்றி நம்ம என்ன செய்யணும், எண்ணாக மாற்றி மதிப்பிடும் ஒரு முறையாகும். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு அளவிடப்பட்ட எண்ணின் இடமதிப்பை முழுமைப்படுத்துவதன் மூலம் அதனை உண்மை மதிப்பிற்கு அருகாமையில் உள்ள எண்ணாக நம்ம என்ன செய்கிறது, மாற்றி அதை மதிப்பிடுவது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 105/6 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த 6 ஆஃப்டர் 7 கம்ஸ். எஸ், அந்த 7 வந்து அபோவ் 5 இருந்துன்னா அதை நம்ம ஒரு முழுமையான நம்பருக்கு கொண்டு வரணும். அந்த அப்படின்னா 105.7. ஆல்ரெடி யூ ஸ்டடிட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். எஸ், இன் மேக்ஸ். நவ் லிசன். When the idea are inadequate, physicists are in need of the approximation to find the solution for problem. Approximation are usually based on certain assumption having a scientific background and they can be modified whenever accuracy is needed. Whenever போதுமான தகவல்கள் கிடைக்காத போது scientist or physicist, they used the approximate value. The approximation are usually based on certain assumption having a scientific background. தோராய முறை என்பது அறிவியல் பூர்வமாக குறிப்பிட்ட ஒரு சில அனுமானங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஓகே, தென் they can be modified whenever accuracy is needed. துல்லியத்தன்மை தேவைப்படுகிற இடங்களில் தோராய மதிப்பு தேவைக்கு ஏற்ப என்ன செய்யப்படுகிறது, மாற்றி அமைக்கப்படுகின்றன. ஓகே, நெக்ஸ்ட் வி ஸ்டடி ரவுண்டிங் ஆஃப், முழுமையாக்கல். நெக்ஸ்ட் வி ஸ்டடி ரவுண்டிங் ஆஃப். யூ see here, calculators are widely used in day-to-day life to do the calculation. இப்போது நம்ம வந்து கால்குலேஷனை பயன்படுத்தி தான் என்ன செய்கிறோம், சம் போடுறோம். த ரிசல்ட் கிவ் பை எ கால்குலேட்டர் ஹேஸ் டூ மெனி டிஜிட்ஸ். அதில் அதிக இலக்கங்கள், அதிக எண்ணிக்கையிலான இலக்கங்களை அடங்கியிருக்கும். அதிக எண்ணிக்கையிலான இலக்கங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அடங்கப்பட்டிருக்கிறது. த டெக்னிக் லிசன், ஹென்ஸ் த ரிசல்ட் கண்டெய்னிங் மோர் டிஜிட் ஷுட் பி ரவுண்டட் அப். அப்போ நிறைய டிஜிட் வந்துன்னா அதை வந்து நம்ம அது அதிக இலக்கத்தை கொண்டுள்ள இந்த மதிப்புகளை நம்ம முழுமையாக்கணும், ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். ஸோ த டெக்னிக் ஆஃப் ரவுண்டிங் ஆஃப் இஸ் யூஸ்ட் இன் மெனி ஏரியா ஆஃப் ஃபிசிக்ஸ். முழுமையாக்கும் முறை தான் இயற்பியலில் பல்வேறு துறைகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நெக்ஸ்ட், ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். லிசன் எவ்ரிபடி. ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னா முழுமையாக்கல். ஒரு தற்காலத்தில் நம்ம அநேக கணக்கீடுகளை வந்து ஏதாவது ஒரு சம் போடணும் அப்படின்னா உடனே கால்குலேட்டரை எடுத்து அதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், சம் போட்டு இது ஆன்சர் சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அந்த கால்குலேட்டர் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு ஒருவேளை அந்த அதிக எண்ணிக்கையிலான இலக்கம் வந்திருக்கும். அதிக எண்ணிக்கையிலான இலக்கங்கள் அந்த கால்குலேட்டரில் உள்ள ஆன்சரில் இருக்கும். அப்போ அந்த இலக்கத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாக்க வேண்டி இருக்கிறது. ஓகே, அந்த முழுமையாக்கக்கூடிய முறையானது இயற்பியலின் பல்வேறு துறைகளில் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகின்றன. நவ் ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் அப். என்னென்ன விதிகள், முழுமையாக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில விதிகள் உண்டு. ஃபர்ஸ்ட், டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். அதாவது எண்ணினுடைய கடைசி இலக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு வி ஷுட் டிசைட், கண்டறியணும். ஓகே, தென் லீவ் இட் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தென் 5. ஒருவேளை அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணினுடைய மதிப்பு 5 விட குறைவாக இருக்கிறது அப்படின்னா நம்ம முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தினுடைய எண்ணை நம்ம மாற்றுவதற்கு தேவையில்லை, மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை. அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு ஒருவேளை 5 விட மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த இலக்கத்தினுடைய மதிப்பு 1 என்ன செய்யணும், இது கூட ஆட் பண்ணிக்கிடணும். ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் ரூல்ஸ் ஃபார் rounding off. We are doing this rules in maths and also science. Yes or no? Yes or no children? Okay. This is today's homework. All of you take page number 9. Choose the best answer. How many choose is given? 6 choose the correct answer is given. Yes.
So 6, choose the best answer is the homework. Then fill in the blanks. How many fill in the blanks are given? 7. Yes, that 7 fill ups and choose the best answer. These two are homework. You find the answer, then you write the answer here. To next class, first we check the answer. Okay children, next we will start the next day class. Okay, so today's homework, choose the best answer and fill in the blanks. It is been page number 9. Okay children, we meet again in the next video. Thank you all.